ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு தெய்வீகமான செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா துளசி செடி. நிறைய பேருக்கு துளசி செடி பார்த்திங்கன்னா நல்லா வளரவே வளராது. என்ன தான் பார்த்து பார்த்து வச்சாலுமே சரியாக வளராதுங்க. நான் ஒரு தொட்டியில் கொஞ்சமாக மண்ணை எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூவி விட்டுட்டு ₹1 காயின் 3 எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துளசி செடியை நட்டு வைக்கலாம். அதாவது கருந்துளசி, வெள்ளை துளசி ரெண்டுமே சேர்த்து நட்டு வச்சிடணுங்க. எப்போவுமே துளசி செடிகளை நல்லா வெயில் படுற இடத்துல தாங்க வச்சு விடணும். நிழலான இடத்துல வைக்கக்கூடாது. நல்ல வெயில் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா செழித்து வளரும். நம்ம பிளான்டிங் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெயிலில் வச்சு விடலாம். துளசி செடி நடும்போதே நம்ம 2 மஞ்சள் கிழங்கும் சேர்த்து நட்டு வைக்கணும். ஏன்னா துளசி செடி நம்ம தனியாக நட்டு வைக்கவே கூடாது. கூட இந்த மஞ்சளோடு சேர்த்து நட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கற்றாழை செடியோடு சேர்த்து நட்டு வைக்கலாங்க. நல்லாவே செழித்து வளரும். துளசி செடிக்கு எப்போவுமே காலை நேரத்தில் தான் தண்ணி ஊற்றணுங்க. சாயந்தரத்தில் தண்ணி ஊற்றவே கூடாது. அதே மாதிரி இலைகளை கூட துளசி இலைகளை நம்ம இந்தந்த நாட்களில் தான் பறிக்கணுன்னுட்டு ஒரு சில நாட்கள் எல்லாமே இருக்குது. மற்ற நாட்கள் இந்த திதி நாட்கள்லாம் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் துளசி செடி எப்படி நம்ம மரம் மாதிரி வளர்க்கலாம் பார்த்திங்கன்னா, அது பூக்கள் வரும்போதே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நிறைய நல்ல பிரான்ச்சஸ் விட்டு நல்லாவே வளரும். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக நல்ல மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இது நல்ல வெயில் படுற இடத்துல இருக்குது. அதுவும் இல்லாமல் கிழக்கு திசையில் தண்ணி தொட்டி பக்கத்துலேயே வளர்ந்துருக்குதுங்க. இது தானாக விதைகள் மூலயமா வளர்ந்த செடி. ஸோ நாங்கள் இதை பூக்கள் வரும்போதே நாங்கள் கட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா வெயில் படுறதுனால நல்லா செழித்து வளருது பாருங்கள். அந்த பூக்கள் கட் பண்ணி எடுக்க எடுக்க நம்ம நிறைய பிரான்ச்சஸ் விட்டு கிளைகள் விட்டு இது மரம் மாதிரி வளருங்க. எந்தெந்த திசைகளை வைக்கலாம் நம்ம துளசி செடின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை, வடகிழக்கு திசை, வடக்கு திசை, இந்த 3 திசைகளுமே நம்ம துளசி செடியை நட்டு வைக்கலாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டோட பின்புறத்தில் வைப்பாங்க, இல்லைனா வீட்டோட முற்றத்தில் வச்சுருப்பாங்க. நாம் வீட்டோட வாசல் பக்கமும் வைக்கலாம். இது தோஷங்களை கூட இந்த துளசி செடி வாஸ்து தோஷங்களை கூட நீக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ்து தோஷம் இருக்கிற பக்கம் இந்த செடியை நம்ம தொட்டியை வச்சு விட்டோம்னா அந்த வாஸ்து தோஷம் கூட எல்லாம் நீங்கிடும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. ஸோ துளசி செடியை நம்ம எப்போவுமே வழிபட்டாவே ரொம்பவே நல்லதுங்க.